நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் உங்களுக்கு படியுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். ஸ்தோத்திரம். சவுலின் குமாரனாகி யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். யோனத்தானின் மகன் மேவிபோசேத் ஆதரவற்ற நிலைமையில எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய நம்பிக்கை முற்றிலுமாக என்ன செய்து விட்டது, அற்று போய்விட்டது. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைத்திருப்பான், இந்த சூழ்நிலையில ஸ்தோத்திரம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் நிச்சயம் இருக்கும். அதாவது மரிக்கிறது வரையிலும் என்னுடைய நிலைமை ஆதரவற்ற நிலைமையில தான் நாம் நிச்சயப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு நிலையில தான், மனநிலைமையில தான் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருப்பான். அப்படி இருந்ததான நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறது, பிறக்கிறது. தாவீது ராஜாவாகிறான். தாவீது ராஜாவான உடனே அவன் நினைச்சுக்கிறான் என்று சொன்னால், அவன் சவுலுடைய குடும்பத்திற்கும் யோனத்தானுடைய குடும்பத்திற்கும் தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைச்சுக்கிறான், அவன் நினைக்கிறான். காரணம், யோனத்தானும் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அதே போல சவுலும் தாவீதோடு கூட நினைச்சிருந்தான், உடன்படிக்கை பண்ணியிருந்தான். ஒருவேளை உடன்படிக்கை அவர்கள் பண்ணின பொழுது அந்த உடன்படிக்கை அந்த நேரத்தில் ஞாபகத்தில் வைத்திருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனால் தாவீது நினைச்சவில்லை, மறக்கவில்லை. அவர்கள் மறந்திருக்கலாம் என்பதை எதனாலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், சவுல் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு அடுத்த நாளே அதை நினைச்சு விட்டான், மறந்து விட்டான். மறுபடியும் யாரை கொல்ல வகை தேடுகிறான், தாவீதை கொல்லுவதற்காக வகை தேடுகிறான். நேற்றைக்கு தானே தாவீதோடு கூட இந்த உடன்படிக்கை பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சவுல் நினைச்சவில்லை. நினைத்திருப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரை பின்தொடர்ந்திருக்க மாட்டான், தாவீதை நினைச்சு பின்தொடர்ந்து போயிருக்க மாட்டான். ஆகவே தாவீதோடு கூட சவுல் உடன்படிக்கை பண்ணினான். சவுல் நினைச்சது விட்டான், உடன்படிக்கையை மறந்து விட்டான். ஆனால் தாவீது நினைச்சவில்லை, உடன்படிக்கையை ஒருபோதும் நினைச்சவில்லை, மறக்கவில்லை. சோதனை எவ்வளவுதான் துன்பங்கள் துயரங்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்தாலும், எவ்வளவுதான் சவுலின் மூலமாக அவன் துன்பப்படுத்தப்பட்டாலும் அவன் ஒருபோதும் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், சவுலோடு கூட பண்ணினதான் உடன்படிக்கை என்ன செய்யவில்லை, மறக்கவில்லை. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் சோதனம் அல்லேலூயா, ஒருபோதும் அவர் உடன்படிக்கை என்ன செய்வார் அல்ல, மறக்கிறவில்லை. நாம் மறந்து விடலாம். சோதனம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்கு நிலைமையை கடந்த நாட்களை சற்று நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை முறை நாம் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போயிருக்கிறோம். சோதரம் தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், சோதரம் பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் பண்ணினதான தீர்மானத்தை நாம் நிலைத்திருப்பதில்லை, பொருத்தனைகளை நாம் செய்வதில்லை, நிறைவேற்றுவதில்லை. இருந்தாலும் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதரம் அதனால்தான் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறான், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் நினைச்ச மாட்டார், மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நான் உண்மை இல்லை. அநேக நேரங்களில் நான் உண்மை இல்லை, நீங்கள் உண்மையாக இருக்கவில்லை. ஆனால் தேவன் நமக்கு நினைச்சுக்கிறார் என்று சொன்னால் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அவர் பண்ணினதான உடன்படிக்கையில் அப்படிப்பட்டவர் மாறாத தேவனாக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனுஷனோடு கூட ஆண்டவர் காலத்தில் பல வித்தியாசப்பட்ட உடன்படிக்கைகளை நினைச்சுக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவது அவர் பண்ணின உடன்படிக்கை மனுக்குலத்தோடு கூட ஆண்டவர் பண்ணின முதலாவது உடன்படிக்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நமக்கு நிச்சயப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். சோதரம் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11, 12. இனி மாம்சமானவைகள் எல்லாம்
ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று, பூமியை அழிப்பதற்காக இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்று உங்களோட என் உடன்படிக்கை நினைச்சுகிறேன் நான் ஏற்படுத்துகிறேன். உங்களோடு கூட என் உடன்படிக்கையை நான் நினைச்சுகிறேன் ஏற்படுத்துகிறேன். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு இருந்தும் நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாவது என் வில்லை நான் எங்கே வைக்கிறேன், மேகத்தின் மேல் நான் நினைச்சுகிறேன் வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தையும் நினைச்சு உடன்படிக்கப்படுகிறார். உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தையும் நினைச்சுகிறார் வைக்கிறார். உடன்படிக்கை நம்ம சொன்னால் இனி நாம் உங்களை நினைச்சுவதில்லை, ஜலப்பிரளயத்தினால் நினைச்சுவதில்லை, அழிப்பதில்லை என்று சொல்லி அதற்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அதுதான் வானவில் என்று சொல்லி நாம் நினைச்சுக்கிறோம் பார்க்கிறோம். உங்களை ஜலத்தினால் நினைச்சுவதில்லை, அழிப்பதில்லை. ஆங்காங்கே பல இடங்களில் நினைச்சு நடக்குது. சோதனை தண்ணீர்னால் இருந்து உண்டாகுது, அழிவு உண்டாகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா முழு உலகத்தையும் ஆண்டவரை சேர்த்து என்ன செய்யவில்லை, ஒருபோது அழிக்கவில்லை. போன வாரத்தில் கூட பிலிப்பைன்ஸ்ல ஏகப்பட்ட அழிவு இது உண்டானது. அதற்கு 2 வாரத்துக்கு முன்னால அங்கேயே பிலிப்பைன்ஸ்ல என்னது உண்டானது, மறுபடியும் அதாவது ஒரு புயலினாலும் செயல் நிகழ்ச்சி உண்டானது. நம்ம பத்திரிகைகள் மூலமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம், நாம் அறிந்து கொண்டோம். இப்படி பல இடங்களிலே நிச்சயங்கள் நடக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தேவன் நினைச்சவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தை ஜலத்தினால் நினைச்சவில்லை, அழிப்பதற்கு அவர் முற்படவில்லை. காரணம் என்று சொன்னால் அவர் பண்ணினதான உடன்படிக்கை. அவர் எப்பொழுதும் அவருடைய உடன்படிக்கையை நினைச்சுகிறவர் நினைக்கிற தேவன். சோதரன் அவருடைய உடன்படிக்கை அவர் நினைக்கிறபடினாலே அவர் ஜனங்களை நினைச்சு ஜலத்தினால் நினைச்சுவதில் அழைப்பதில்லை. இது தேவன் மனுக்குலத்தோடு பண்ணின முதலாவது உடன்படிக்கை. இரண்டாவது தேவன் நினைச்சுகிறார் என்று சொன்னால் ஆபிரகாமோடு கூட நினைச்சுகிறார் என்று சொல்ல உடன்படிக்கை பண்ணுகிறார். இரண்டாவது தேவன் மனுக்குலத்தோடு பண்ணினதான இரண்டாவது உடன்படிக்கை என்று சொன்னால் ஆபிரகாமோடு கூட நினைச்சு பண்ணுகிறார். ஆபிரகாமோடு தேவன் அழைத்த நாளில் அவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை, அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார், வாக்கு கொடுத்தார், ஆனால் உடன்படிக்கை பண்ணவில்லை. ஊர் என்று சொல்லப்படுகிற கல்தேய தேசத்தில் இந்த தேவன் அவனை அழைத்துக் கொண்டு வந்த அழைத்துக் கொண்டு வந்த நேரத்தில் தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை, அவனுக்கு வாக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் எப்பொழுது உடன்படிக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால் 17வது அதிகாரத்தை நாம் நினைச்சு பார்க்கிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தை நாம் நினைச்சு பார்க்கிறோம். 2வது வசனத்தில் முடிவோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை நான் நினைச்சுகிறேன் ஏற்படுத்துகிறேன். உனக்கும் எனக்கு நடுவாக நான் என்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சொல்கிறோம், உங்கள் நுனித்தோரின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக என்று காணப்படும். சோதனை உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எதை உடன்படிக்கை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் உடன்படிக்கையின் அடையாளம் என்னவென்று சொன்னால் சோதனம் நுனித்தோலின் மாம்சம் செய்யப்பட வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனமாகிய அடையாளத்தை எண்ணிச்சு ஆண்டவர் அவர்களுக்கு உடன்படிக்கையாக எண்ணிச்சுதான் கொடுத்தார். சோதனம் இது தலைமுறையோடு நினைச்ச வேண்டும், ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் நினைச்ச வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். புதிய பாட்டுல சபைக்குள்ள வரும் பொழுது இது விருத்த சேதனமாகிய அடையாளம் அல்ல, அதற்கு பதிலாக ஆண்டவர் எதை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் உடன்படிக்கையாக விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக அவர் என்ன கொடுக்கிறார். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் நாம் அதை என்ன செய்வோம் அறிந்து கொள்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது, எதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே எதை பற்றி சொல்லுகிறான், விருத்த சேதனத்தை பற்றி என்ன செய்ய சொல்லுகிறான். விருத்த சேதனத்தை பற்றி சொல்லிவிட்டு 11வது வசனம் 11வது வசனம் படிங்கள். அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ளே வைத்தீர்கள். அது சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அதற்கு ஒப்புமையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆபிரகாமோடு கூட விருத்த சேதனமாகிய அடையாளத்தை அவர் உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். நான் உன்னோடு கூட நிச்சயம் ஒரு சந்ததியோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி உடன்படிக்கைக்கு அடையாளமாக எதை கொடுத்தார் என்று சொன்னால் விருத்த சேதனத்தை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாடு திருச்சபைக்கு கடந்து வரும் பொழுது ஆண்டவர் விருத்த சேதனத்தை அவர் மாற்றி எதை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஞான ஸ்நானத்தை விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக கொடுக்கிறார். அன்றைக்கு
சோதரம் அதாவது ஆபிரகாமுடைய காலத்தை தொட்டு நியாயப்பிரமாண காலம் முழுவதிலும் விருத்தி செய்தோம் ஆண் மக்கள் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு திருச்சபையில இயேசுவை விசுவாசிக்கிற ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் விருத்தி செய்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சோதரம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. சோதரம் ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை கொடுத்தார். அதே போல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சோதரம் ஞானஸ்நானத்தை விருத்தி செய்வதற்கு அடையாளமாக நமக்கு என்ன செய்கிறார், அதை உடன்படிக்கையாக என்ன செய்கிறார் கொடுக்கிறார். இது உடன்படிக்கை. சோதரம் ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஒருவர் நாம் என்ன செய்கிறோம் உடன்படிக்கை பண்ணுகிறோம். சோதரம் பிரைஸ் சோதரம் உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக தேவன் ஜனத்தோடு பண்ணிதான் உடன்படிக்கை என்று சொன்னால் சோதரம் உபாகமம் புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்போம். உபாகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்கள். சோதரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை ஓரேபிலே தேவன் நம்மோடு கூட என்ன செய்தார் என்று சொன்னால் உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் 10 கற்பனைகளின் மூலமாய் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் உடன்படிக்கை பண்ணினார். அந்த 10 கற்பனைகளை தேவன் மோசேயுடைய கையில் எழுதி கொடுத்து இது எனக்கு உங்களுக்கு உடனான உடன்படிக்கை என்று சொல்கிறார். உடன்படிக்கை என்று சொல்லப்படும் பொழுது அதை யாரும் மாற்ற முடியாது. சோதரம் 2 பேருக்கு உள்ளதான ஒரு அக்ரிமெண்ட். அப்படிதானே? அப்ப தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னு சொன்னாலும் சோதரம் என்ன எழுதி உனக்கு வேற தேவர்கள் என்ன செய்திருக்க வேண்டாம். இது உடன்படிக்கை. நான் மறந்து விடாது. இது உடன்படிக்கை. என்ன எழுதி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேற வானத்தில் கீழே கோடியிலும் பூமியின் தண்ணீரும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொருபத்தை ஆகிறோம் யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், அவர்களை சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவன். சோதரன் அதற்கு ஒருபாடு ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய நாமத்தை நிச்சயாது வீடிலே நிச்சயமானாங்க. தேவனுடைய நாமத்தை நீ வீடிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லி நிச்சயம் சொல்லுகிறார். அதாவது சொல்கிறார், ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசரிக்கிற நீ கரங்கள் சொல்லுவோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக இதெல்லாம் விளக்கமாக சொல்லுவதற்கு நமக்கு தியானிப்பதற்கு யாரும் இல்லை. அதில் சொல்லுகிறார், தகப்பனையும் தாயும் நினைச்சு தியானம் தகப்பனையும் உன் பூமியிலே உன் வாழ்நாள் உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் நினைச்சுவாயாக. உடன்படிக்கை மறந்துவிட்டார். தேவன் ஓரேபிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணினார். அந்த உடன்படிக்கை இன்றைக்கு நமக்கு உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோதரர் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான்காவது தேவன் ஜனத்தோடு உடன்படிக்கப்படினார். அதை யாத்திராகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். சோதரம் யாத்திராகமம் 24வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து இது கர்த்தர் உங்களோட கூட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. சோதரம் அல்லேலூயா. ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணுகிறார். கற்பனைகளை கொண்டு உடன்படிக்கை பண்ணின தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால் ரத்தத்தினால என்ன செய்கிறார்கள். காரணம் மாமிசத்தின் உயிரிதல் இருக்கிறது, ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் சிந்தனை இல்லாமல் எழுதில்லை, பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே ரத்தத்தினாலே என்ன செய்கிறார் என்று சொன்னால் உடன்படிக்கை பண்ணுகிறார். சோதரம் அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ஆட்டினுடைய ரத்தம் மாட்டினுடைய ரத்தம் சோதரம் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் உடன்படிக்கையாக அன்றைக்கு சிந்தப்பட்டது. சோதரம் ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார் 9வது அதிகாரம் எபிரேயர் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் நினைச்சு பார்க்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை படியுங்கள். சோதரம் தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. எனக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரே தரம் என்று பலியிடப்பட்டு அவர் அடிச்சு ரத்தம் சிந்தினார். காலை இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால இல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலேயே அவர் நினைச்சுதான் நாம மீட்டெடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். இது உடன்படிக்கையின் ரத்தம். சோதனம் அந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள் வந்த நாம் அனைவரையும் ஆண்டவர் நினைச்சுதான் என்று சொன்னால் பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சோதனம்
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சுத்திகரித்திருக்கிறார். பாவத்தில் நாம் ஒரு நாளில் மூழ்கி இருந்தோம், பாவத்தில் விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து அவர் சிந்தனான இரத்தத்தின் மூலமாக நமக்கு எது உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. உடன்படிக்கையின் இரத்தம். ஹல்லேலூயா. ஐந்தாவது அவர் சபையோடு கூட தேவனுடைய ஜனத்தோடு கூட பண்ணுகிறதான ஐந்தாவது உடன்படிக்கை என்ன சொன்னால் எபிரேயர் 9வது அதிகாரம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை படிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணக்கூடியதான உடன்படிக்கை யாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இருதயங்களில் அவைகளை உடன்படிக்கை என்ன சொன்னால் எங்க வைக்கிறார்? மனதிலும் வைக்கிறார், இருதயத்திலும் வைக்கிறார், சிந்தனையிலும் அதை வைக்கிறார், எண்ணத்திலும் இருதயத்திலும் அதை வைக்கிறார். தான் முக்கியம். சோதனை இங்க மட்டும் இருந்தால் போதாது, எங்கேயும் இருக்க வேண்டும், இருதயத்திலும் காணப்பட வேண்டும். இது உடன்படிக்கை. ஆண்டவர் தான் அவருடைய பிரமாணத்தை வார்த்தையை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும், இருதயத்தில் வைக்க வேண்டும். இது கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளோடு பண்ணுகிறதான கடைசி உடன்படிக்கை மறந்துவிடவே கூடாது. அதை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான். 31வது அதிகாரம் 33வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சொல்கிறோம், அந்த நாட்களுக்கு பிற்பாடு நாம் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை ஆகுது. அது அந்த நாட்களில் பண்ணப்படவில்லை. சோதனை அந்த நாட்களில் அது நிறைவேறவில்லை. அந்த நாட்களில் இன்னும் என்ன செய்யப்படவில்லை. இந்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்யவில்லை. ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக முன்பதாகவே அதை சொல்லுகிறார். நான் பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவருடைய உள்ளத்திலே நாம் வைத்து அதை அவருடைய இருதயங்களிலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களுடைய ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதரம் கரங்களை சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உடன்படிக்கையின் தேவன் அந்த வார்த்தையை நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் வைக்கிறார். சோதரம். அதனால தான் புதிய ஏற்பாட்டு சபைகள் தைரியமாய் சொல்ல முடியும், வேத வசனத்தின் மூலமாய் வேத வசனத்தை நான் கை கொள்ள முடியும், வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும், தேவ வசனத்தினால என்னுடைய இருதயம் சுத்தமாக முடியும், எல்லாமே என்னுடைய நடக்கைகள் சுத்தமாகும், என்னுடைய பார்வை சுத்தமாகும், என்னுடைய கைகள் சுத்தமாகும், என்னுடைய செயல்கள் எல்லாமே சுத்தமாகும். காரணம் அவருடைய பிரமாணத்தை எங்கே வைக்கிறார் என்று சொன்னால் இருதயத்தில் வைக்கிறார், மனசுல வைக்கிறார். இதை ஒரு பழைய பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை சொல்ல முடியவில்லை. பழைய பாட்டில் உள்ள தீர்க்கதரிசியால் சொல்ல முடியவில்லை. பழைய பாட்டில் உள்ள சுத்தமான ராஜாக்கள் சொல்ல முடியவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள், உண்மைதான். ஆனால் அவர்கள் அதை இந்த அனுபவங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஆனால் புதிய பாட்டு சபைக்கு ஆண்டவர் இந்த அனுபவத்தை கொடுக்கிறார். காரணம் சோதனை நம்மை அதிகமாக நேசிக்கிறவர்கள். அதனால்தான் எவை நிறுவக்காரன்னு சொன்னாங்க, இவர்கள் எல்லாரும் நம்மை இல்லாமல், அதாவது நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு சோதனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 40வது வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் அவர்கள் எரிச்சிதார்கள் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷ நன்மையானது ஒன்றை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருந்தார். கரங்களை சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் அவர்கள் பூரணராகவில்லை. அது நியாய பிரமாணத்தை கொடுத்த அது மோசையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தாலும், தாவீது அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது நன்மை இல்லாமல் அவர்கள் என்ன செய்யவில்லை, பூரணராகவில்லை. விசேஷ நன்மையானது ஒன்றை நமக்கு தேவன் கொடுத்தார். எதுவென்று சொன்னால் அவருடைய பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். கரங்களை சொல்லுவோம். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் நினைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானிக்கப்படும் அந்த வேத வசனத்தை நம்முடைய மனதிலே கர்த்தர் எழுதுகிறார். அந்த வேத வசனம் அந்த நாள் முழுவதும் நம்ம நினைச்சு நடத்தும். தேவனுடைய பிள்ளைகளை, உடன்படிக்கை ஒரு தாவீது, ஒரு ராஜா உடன்படிக்கை மறக்கவில்லை என்று சொன்னால்
நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக உடன்படிக்கை மறக்காமல் இருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடன்படிக்கை நிறைவேற்றுகிறது. தாவீது உடன்படிக்கை நிறைவேற்றினோம். சோதனை துன்பப்படுத்தப்பட்டாலும் சரி, அவர் உடன்படிக்கை மறக்கவில்லை. இரண்டு வார்த்தையை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். இந்த வேத பகுதியில் நான் வாசித்த வேத பகுதியில் 2 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா 2 வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். சோதனை இதுவரைக்கும் நான் அதை கவனிக்கல. இங்க வந்து காலையில் உட்கார்ந்து வேதவசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது தான் அது எனக்குள்ள ஸ்ட்ரைக் ஆச்சு. 1வது வசனத்தில் சொல்லுகிறான், யோனத்தானின் நிமித்தம். 3வது வசனத்தில் சொல்லுகிறான், அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்துக்கு, சவுலின் நிமித்தம் என்று சொல்லி அவனாக சொல்ல முடியல. யோனத்தானின் நிமித்தம் என்று சொல்லுகிறான். ஆனால் சவுலின் நிமித்தம் என்று சொல்லி என்ன சொல்ல முடியல. காரணம், அதற்கு யார் பாத்திரமானா இல்லை. சவுல் பாத்திரமானா இல்லைங்க. சவுல் பாத்திரமானா இல்லை. அதனால்தான் இங்கே தாவீது சொல்லுகிறான், தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு நான் யாருக்காவது தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் யோனத்தானை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், யோனத்தானின் நிமித்தம். ஏன்னு சொன்ன, சவுல் வந்து தேவ ராஜ்யத்துக்கு போகல. ஆனால் யோனத்தான் போனான். யோனத்தான் போனான். சவுல் பாருங்க, முதல் ராஜா, ஜனங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பிரபலமாக இருந்தவன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எவ்வளவு பிரபலமாக இருந்தவன் முதலாவது ராஜா. அவன் தேவனால் கொடுக்கப்பட்டவன். அவன் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லவில்லை. என்னை ராஜாவாக சொல்லி யார் இடத்துல கேட்கவும் இல்லை. ராஜாவாக சாமுவேல் போற பொழுது அவன் ஓடினான், ஓடி ஒழித்துக் கொண்டான். சோதரன், அவன் தேவன் அவனை தெரிந்து கொண்டபடினாலே அவன் தான் ராஜாவாக்கப்பட்டான். ஓடி போனவனை விடவில்லை, தேடி கண்டுபிடிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் அவரை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்தார்கள், ராஜாவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ராஜா. சோதரன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் கனப்படுத்தப்பட்டவன். ஆனால் அவன் எங்க வரல, விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவன் இடம் பெறவில்லை. இவர்கள் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் அறிந்து பார்க்கும் பொழுது ராகாப் வருகிறாள். விசுவாச வீரர்களின் பட்டியலில் பாராக வருகிறான். சோதனம், சிம்சோன் வருகிறான். அவர்கள் சிம்சோன் வருகிறான். ஆவியின் வரத்தை இழந்தவன் யாரு? சிம்சோன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆவியின் வரத்தை இழந்தான், பலத்தை இழந்தான். ஆனால் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்டபடினால பலத்தை திரும்ப மறுபடியும் பெற்றுக் கொண்டான். எங்க இடம் பெற்றுட்டான்? விசுவாசி வீரர்களோடு கூட இடம் பெற்றுட்டான். ஆனால் சவுல் என்ன செய்யவில்லை, இடம் பெறவில்லை. தேவன் அவரை விட்டு போனார் என்று சொல்லி தெரியுது. சவுல் நன்றாக தெரியும். ஒரு நாளில் அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள் எல்லாரையும் தேசத்தை விட்டு துரத்தினவன். ஆனா இப்பொழுது அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரியோடு கூட நினைச்சுகிறான், தொடர்பு கொள்ளுகிறான். என்ன நடக்க போகிறது என்பதை கேட்பதற்காக சொல்லுகிறான். ஆண்டவர்களுக்கு சொப்பனத்தினாலாவது தரிசனத்தினாலாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக என்னோடு கூட நிச்சயவில்லை, பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனான்? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இடத்தில் போய் எனக்காக ஒருத்தர் எழுந்து வர பண்ணும் ஒரு சேர் வருதான். சாமுவேல் வந்தான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சாமுவேல் வரவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம், சாத்தான் சத்துருடைய தந்திரம். வேதம் சொல்லுது, சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை நிச்சயிவான், தரித்துக் கொள்வான். அப்ப சாமுவேல் வேஷத்தை போட மாட்டானா? ஒரு தூதனுடைய வேஷத்தை போட்டுட்டு யார் வருவது? சத்துரு நினைச்சவன் பிசாசான வருவான். அவன் வந்து பேசுறதுனால இவர் தான் வந்தார் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிருந்தாங்க. அங்க யார் வரவில்லை. சாமுவேல். காரணம், கீழே வசனத்தை சொன்னார், இன்றைக்கு நீயும் உன்னுடைய குமாரனும் என்னோடு கூட நிச்சயிப்பீர்கள், இருப்பீர்கள் சொன்னானா இல்லையா? குமாரன் என்று சொன்ன யோனத்தான் கிடையாது. சவுல் சாகிறதுக்கு முன்னாலே யோனத்தான் செத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கில்போவா மலையில யோனத்தான் வந்து சவுலோடு கூட மடியவில்லை. சோதனம், அந்த 31வது அதிகாரத்தை எடுங்க. 1 சாமுவேல் புத்தகம் 31வது அதிகாரம்
யோனத்தான் சவுல் மரிக்கிறதுக்கு முன்னாலே மரிக்கிறான். அவனும் என்னது மல்கிசூவும் என்ன செய்து விட்டார்கள்? முதல்ல மரிச்சிட்டாங்க. அதற்கு பிற்பாடு தான் சவுலும் அவருடைய 3 குமாரர்கள் என்ன செய்கிறார்கள்? சேர்ந்து சாகிறார்கள். அதைத்தான் சோதம் யாரு யோனத்தான் சொல்லி நினைச்சு விட்டாங்க. சோதம் யோனத்தான் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன். சவுலுடைய இஷ்டத்தின்படி செய்யாதவன். தன்னுடைய இஷ்டத்தின்படி அவன் செய்யல, நடக்கல. சோதரம் அப்போ சவுல் என்ன செய்கிறான்னு சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் அவனிடம் விலகினார் என்று சொல்லி அவனுக்கு நன்றாக தெரியுது. தெரிந்தும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னை தாழ்த்தவில்லை. ஒரு நாளில் தன்னை தாழ்த்தி இருந்தவன் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தாததுனால அவன் நினைச்சுதான் என்று சொன்னால் எங்கே போகிறான்? அஞ்சனம் பார்க்கிற இடத்தில் போகிறான். அவனுடைய மரணம் பரிதாபமான ஒரு மரணம் ஆகிட்டு அவன் போன இடம் பரிதாபமான ஒரு இடமாக இருந்துச்சு காணப்படும். இன்றைக்கு நீ உன்னுடைய குமாரரும் என்னோடு கூட நினைச்சுவீர்கள் இருப்பீர்கள். பிசாசானு சொல்றான், என்னோடு கூட நினைச்சுவீர்கள். நாளைக்கு நீ உன்னுடைய குமாரரும் என்னோடு கூட நினைச்சுவீர்கள் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம் பெறல. ராகாப் இடம் பெற்றாள், கிதியோன் இடம் பெற்றான், பாராக் இடம் பெற்றான், சோதரன் சிம்சன் இடம் பெற்றான். ஆனால் பரிதாபம் யார் இடம் பெறவில்லை? இந்த சவுல் இடம் பெறவில்லை. சோதரன் இந்த கால நேரத்தில் அதனாலதான் தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால் சவுல் நிமித்தம் என்று சொல்லி அவனால் சொல்ல முடியவில்லை. சவுல் நிமித்தம் என்று சொல்லி என்ன சொல்லவில்லை. தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு நான் ஏதாவது யாருக்காவது தயவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நினைச்சு வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் யோனத்தானை பற்றி சொல்லும் பொழுது யோனத்தானின் நிமித்தம், அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து இவன் நிமித்தம் நான் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் என்ன செய்வேன்? தயவு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தேவனுக்கு முன்பதாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவதும் நம்முடைய ஸ்தானத்தில் நாம் இறங்கி வரவே கூடாது. நம்முடைய ஸ்தானத்தில் என்ன செய்யக்கூடாது? இறங்கி வரக்கூடாது. நெகேமியா சொல்லுகிறான், நான் இப்பொழுது இறங்கி வர கூடாது, இறங்கி வரக்கூடாது. உங்களோட பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் இறங்கி வரக்கூடாது என்று சொல்லுகிறான். இறங்கி போகவே கூடாது. எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட, ஒரு சென்டிமீட்டர் கூட கீழே இறங்கவே கூடாது. அப்பொழுது பரலோகம் நம்மை பார்த்து சந்தோஷப்படும். தாவீது யோனத்தானுடைய மகனாகிய மேல்வியோசேத்துக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறான். முதலாவது வார்த்தை, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயம் தயவு செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு தயவு உண்டு. கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு தயவு இல்லை. அதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம நினைச்சு வாசிப்போம். வாசிப்பு 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதல் ஆதாமாகிய சோதரன் ஆதாமின் மூலமாக அவனுடைய பாவம் அவனுக்கு பின்னாலே வந்த ஒவ்வொரு சந்ததிக்கும் என்ன செய்து பரவிட்டு போனது. சோதரன் அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமில் இருந்துதான் யாரையும் உண்டாகினார்? ஏவாளையும் கொண்டு வந்தார். அதுவரைக்கும் ஏவாளை எங்க மறைச்சு வச்சிருந்தார்? ஆதாமுக்கு உள்ளே மறைத்து வைத்திருந்தார். ஏவாளை ஆண்டவர் எங்கே இருந்தோ கொண்டு வரல. அப்ப ஒன்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதாமை உண்டாக்கும் பொழுதே ஆண்டவர் ஏவாளையும் உண்டாக்கி விட்டார். காரணம், ஆதாமுக்கு உள்ளேதான் யார் இருக்கிறது? அதனால்தான் மல்கியாவின் புத்தகத்தில் சொல்றார், தீர்க்கத்தை சொல்கிறான், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். 2வது அதிகாரம், மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம். அந்த வசனத்தை எடுத்து படிங்கள். எத்தனாவது வசனம்? 15வது வசனம் படிங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில்
ஆவி அவரிடத்துல பரிபூரணமாக இருந்துச்சு. ஆனாலும் யாரை தான் படைச்சார்? ஒருத்தனை மட்டும் தான் படைச்சார். ஆவி அவரிடத்துல இல்லாம இல்ல. மண்ணினால் யாரை உண்டாக்கி? ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நினைச்சார், ஊதினார், ஆவியை நினைச்சார், உள்ளே அனுப்பினார். அவர் ஜீவ ஆத்மாவானாம். சோதரன் அதற்கு பிற்பாடு யாரை உண்டாக்கவில்லை, யாரையும் உண்டாக்கல, ஏவாளையும் நினைச்சது உண்டாக்கல. ஏதோ ஆவி குறைச்சிருச்சுன்னு சொல்றதுனால இல்ல, ஆவி இவரிடத்தில் பரிபூரணமாக இருந்துச்சு. ஆனால் பின்னையே காரணம் ஆதாமிலிருந்து தான் எல்லாமே வரணும். அதான் தேவனுடைய திட்டம். ஆதாமிலிருந்து தான் ஏவாளும் வரணும். ஆதாமின் மூலமாக தான் முழு சந்ததிகளும் நினைச்ச வேண்டும், வரவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே தான் ஆண்டவர் ஒருவனை மட்டும்தான், ஆதாமை மட்டும்தான் நினைச்சுதான் படைத்தார். ஆதாமை தேவன் படைக்கும் போது அவனுக்கு உள்ளே ஆண்டவர் யாரை வைத்து விட்டார் என்று சொன்னால் ஏவாளை வைத்து விட்டார். அதனால்தான் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி அவனிடத்தில் 1000 எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்து சோதரம் அந்த விலாயிலிருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது, இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என்னுடைய மாமிசத்தில் மாமிசமாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைச்சுதான் என்று சொன்ன அவளை தன்னுடைய துணையாக மனைவியாக நினைச்சு கொண்டான், ஏற்றுக்கொண்டான். இதுதான் தேவனுடைய திட்டம். சோதரம் அவரிடத்தில் ஆவி பரிபூரணமாக உண்டு. ஆனால் ஏவாளை அவர் படைக்கவில்லை, முன்னாலே அவனுக்கு உள்ளே செய்தார், அவர் வைத்திருந்தார். குறித்த நேரத்தில் காலம் நிறைவேறின பொழுது, காலம் கனிந்த பொழுது ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார் என்று சொன்னால் சோதரர் யாராவுக்கு துணையாக யாரை கொண்டு வந்தார்? ஏவாளை நிச்சயத்தை கொண்டு வந்தார். சோதரர் இதிலிருந்து இன்னொன்றை நாம் கற்றுக் கொள்கிறோம். எந்த ஒரு சகோதரனாக, வாலிப சகோதரனாக இருந்தாலும் சரி, வாலிப சகோதரியாக இருந்தாலும் சரி, தனக்கு தானே யாரையும் தேடக்கூடாது, துணையை தேடக்கூடாது. துணை தேடுறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை, தகப்பனுடைய வேலை, தாயுடைய வேலை. நீ தேவை. அதான் தேவனுடைய திட்டம். ஈசாக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்பொழுது ஈசாக்கு தாய் மறித்து, சாரால் மறித்து போனாங்க, தனிமையா இருக்கும். அப்புறம் எங்கேயாவது போயிடுவான், ஏதாவது வெளி வேலைக்கு இருக்கு, ஏதாவது போயிடுவான். ஸோ யார் மட்டும் தனியா இருக்குது? ஈசாக்கு தனியா இருக்கான். ஒரு நாள் ஈசாக்கு தன்னோட தகப்பனிடத்தில் வந்து கேட்கல, எனக்கு என்னது வேண்டும், ஒரு துணை வேண்டும். அம்மா போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறேன், சோதனம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணானா? ஒன்றுமே இல்லை. சோதனம் ஆபிரகாம் நினைச்சான், எலியேசரை ஒரு நாளில் கூப்பிட்டான், பாப்பா என் பையனுக்கு என்ன செய்யணும், பொண்ணு பார்த்துட்டு வரணும், இந்த தேசத்தில் நிற்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, எங்கே போ, என்னுடைய தேசத்துக்கு என்ன செய்ய, போ, அங்கே போய் என்னச்சு அவனுக்கு பெண்ணை தேடு. அதே போல் போகணும். எலியேசர் போனால் நிறைய சம்பவங்கள்லாம் கடந்து வருது. கடந்து வரும்பொழுது கடைசியில் யார் வர்றது? ரெபெக்காள் வருகிறாள். வந்த உடனே யாரும் அவனை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஆபிரகாம் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, யாருமே ஒன்றும் சொல்லல. ஈசாக்கு அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு கூடாரத்துக்குள் அழைத்து கொண்டு போனான்னு சொல்லியிருக்கிறது. எப்படி ஆதாம் தன்னுடைய மனைவியை தன்னுடைய துணை என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான், அதே போலதான் இங்கேயும் நடக்குது. ஈசாக்கு அவளை அழைச்சிட்டு போறான், சோதரன் தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்ததான் துக்கத்தில் இருந்து அவன் நினைச்சுதான் நீங்கி அவன் சந்தோஷமா இருக்கான். அதுதான் ஆசீர்வாதங்க, அதுதான் குடும்ப ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய இந்த கால நேரத்தில் தேவனுடைய நடத்துதலுக்கு நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? செவி சாய்க்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இது வாசிக்கிறோம். அந்த 1 அதிகாரம் 22 வசனத்தில் ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நிச்சயவார்கள். ஆதாமின் மூலமா எல்லாரும் மரித்தார்கள். அதனுடைய அர்த்தம் எல்லாரும் பாவிகளானார்கள். ரோமர் 5வது அதிகாரத்தில் நாம் அதை தெளிவாக நினைச்சுக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை படிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல
எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளும் என்ன செய்தது? வந்தது. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே எல்லாருக்குள்ளும் என்ன செய்ததுன்னு சொன்ன பாவம் பிரவேசித்தது. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் மனுக்குலத்துக்கு வந்தது போல எல்லாருக்குள்ளும் என்ன உண்டாயிற்று? மரணம் உண்டாயிற்று. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், மரித்து கிடந்த ஒரு மனுஷனை அவர் என்ன செய்கிறார் என்று உயிர்ப்பிக்கிறார். இந்த உயிர் தழுதல் என்று சொல்லப்படும் பொழுது ரெண்டு விதத்தில், ஒன்று நம்முடைய ஆத்மாவில் ஒரு உயிர் தழுதல், இரண்டாவது நம்முடைய சரீரத்தில் நமக்கு ஒரு உயிர் தழுதல். ரெண்டையும் நம்ம இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. கிறிஸ்துவினாலே நம்முடைய ஆத்மா நிச்சயப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சரீரமும் நிச்சயப்படுகிறது, உயிரோடு நிச்சயப்படுகிறது, எழுப்புகிறது. நம்முடைய ஆத்மாவில் உயிர்த்தல் ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த நாளில் நமக்கு ஆத்மாவிலே ஒரு உயிர் வீழ்ச்சி நிகழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் சரீர உயிர்த்தல் என்பது இப்பொழுது நிறைவேறுவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில் அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. முதலாவது நமக்குள்ள வருவது என்ன சொன்னால் ஆத்ம உயிர் வீழ்ச்சி, ஆத்மாவிலே ஒரு உயிர் தழுதல். எத்தனை பேருடைய ஆத்மா உயிர் வைத்திருக்கிறது, உயிர் தழுதிருக்கிறது? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் அல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே நினைச்ச முடியாது, விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆத்மாவை விடுவித்து உயிர்ப்பித்துக் கொள்ள எந்த மனுஷனாலும் நினைச்ச முடியவே முடியாது. காரணம், உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் யார் என்று சொன்னால் தேவன். சோதரர் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். சோதரர் பிரைஸ் ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக நினைச்சுகிறார். அவரே கொல்லுகிறவரும் நினைச்சுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். அன்னாள் சொல்லுகிறதா நம்முடைய ஜெபம். அன்னாள் சொல்லுகிறாள், அவர் தான் நினைச்சுகிறவர், கொல்லுகிறவரும் நினைச்சுகிறவர், உயிர்ப்பிக்கிறவரும். தேவன் ஒரு மனுஷனை அடித்தால் அவனை யாராலும் நினைச்சு எழுப்ப முடியவே முடியாது. ஒரு மனுஷனை தேவன் உயிர்ப்பித்தால் யாராலும் அவனை நினைச்ச முடியாது, கொல்ல முடியாது. விசுவாசிகள், அவர் தான் கொல்லுகிறவர், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். இந்த கால நேரத்தில் அருமையான சகோதரனை சகோதரியை கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய ஆத்மாவிலே ஒரு உயிர் வீழ்ச்சியை கொடுக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறாராம்? சங்கீதம் 19வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். 19வது சங்கீதம் 7வது வசனத்தை படிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஆத்மாவிலே ஆண்டவர் ஆத்மாவிலே ஒரு உயிர் வீழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் நமக்குள்ள கடந்து வரும்பொழுது நம்முடைய ஆத்மாவில் உயிர் வீழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறோம். உயிர் வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நிச்சய வேண்டும் வர வேண்டும். ஒவ்வொரு நாள் இதை ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் நிர்விசாரமாக நினைச்சு விடக்கூடாது, இருந்து விடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் உயிர் வீழ்ச்சி அடைய வேண்டும். மார்ட்டின் லூத்தர் சோதரன் ஒரு பிரபலமான தேவன மனுஷன், மார்க்க மர்மலட்சியை நினைச்சது கொண்டு வந்தவர், இருண்ட காலத்தில் சபைக்குள்ள ஒரு ஒளியை நினைச்சதவர், கொண்டு வந்த தேவன மனுஷன் சோதரன் மார்ட்டின் லூத்தர் சோதரன். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு வாரமும் நீதிமானாக்கப்படுவதை பற்றி நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வாரமும், ஏதாவது ஒரு வாரத்தில் நான் விடுவதில்லை, ஒவ்வொரு வாரமும் நீதிமானாக்கப்படுவதை பற்றி நினைச்சுகிறேன், நான் பிரசங்கிக்கிறேன். காரணம் ஏன் என்று சொன்னால் ஜனங்கள் அதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே நான் ஒவ்வொரு வாரமும் பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதே போல் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வாரம் என்ன பிரச்சனை வேண்டும், எப்படி நாம் நீதிமான் ஆவது, தேவனுக்கு முன்பதாக எப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமான்களாக உயிருள்ளவர்களாக காணப்படுவது என்று சொல்லப்படுகிற பிரச்சனை தான் இன்றைக்கு சபைக்கு தேவை. நீதிமானாக்கப்படுகிறோம். எப்படி நீதிமானாக்கப்படுது? தெரிந்த வசனங்கள் தான் அடிக்கடி வாசிச்ச வசனங்கள் தான் வாசிப்போமே. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போம். இவ்விதமாக நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறோம். சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் காணப்பட்டிருக்கோம். காரணம் என்ன சொன்னால் சோதரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அவன் சொல்லுகிறான், எபேசியர் 2வது அதிகாரம், சோதரம் எபேசியர் 2வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 2வது அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், சோதரம் 16வது வசனத்தில் படிப்போம். 16வது வசனத்திலிருந்து வாசி. 16, 17, 18. பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இருந்திருந்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார்? பகை பாவம் செய்த ஒரு பாவத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு பகைவனாக காணப்படுகிறான். பகை அந்த பாவம் தேவனை விட்டு நம்ம என்ன செய்கிறது? தூரப்படுத்துகிறது. எவ்விதமாய் தூரமாக இருந்ததான நமக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பகையை சிலுவையிலே என்ன செய்தார் என்று சொன்னால் கொன்று அதனாலே இருவரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்ததான உங்களுக்கும் சமீபமாயிருக்கிற அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருவரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை நினைச்சிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் நினைச்சிருக்கிறோம். அதைத்தான் பவுல் 5 சொன்னான். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே பகையை அவர் நினைச்சார் என்று சொன்னால் எல்லாம் கொன்றார் என்று சொல்லி பார்க்க ஒன்று இல்லாமல் ஆக்கினார். சோதரம் இருதரத்தாரையும் நினைச்சார், ஒன்றாக்கினார். சோதரம் தேவனோடு நம்ம நினைச்சார் என்று சொன்னால் ஒப்பரமாக்கினார். சோதரம் அப்போ விசுவாசம் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால் நீதிமான்களாக இருக்கிறது பார்க்கின்றது. தேவன் மேல் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். அதே அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறான். 5வது அதிகாரம் ரோமர் 5:9 சொல்லப்படுது. சொல்லுகிறான், இப்படி அவருடைய இரத்தத்தினாலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு அவசியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு சுத்திகரிப்பு அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான்களாக்கப்படணும். ஒவ்வொரு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் மாறணும். அதற்கு ஒரே வழி விசுவாசத்தினாலே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து சோதர் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தோடு கூட சோதர் அவர் எனக்காக சிலுவையிலே என்ன செய்தார்? அவர் மரித்தார். பகையை சிலுவையிலே அவர் தான் கொண்டார். அவர் மூலமாக தான் நாம் பிதாவிடத்தில் சேர முடியும் என்று சொல்லப்படுகிற அந்த விசுவாசத்தோடு கூட இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும் என்று நான் கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தவான்களாய் இருந்துச்சு முடிந்து நம்மால் இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் தான் அவனுடைய ஆத்துமா இருந்துச்சுக்கிறது எப்போதும் ஜீவனுள்ளதாய் காணப்படும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் நம்மை எடுத்து உயிர்ப்பிக்கும். காரணம், வேத வசனத்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. வேத வசனம் தான் தேவன், தேவன் தான் வேத வசனம். சோதனை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டார். இந்த விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் அவருடைய மகிமையை நிச்சயமாக காண்பான். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படும் பொழுது தேவ மகிமை நமக்குள்ளே கடந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. முதலாவது உயிர்த்தெழுதலுடைய ஆத்மாவிலே அதிகமாக எதை பற்றி பேசலாம், நான் அதுக்குள்ளே நினைச்சு போகல. எப்பமாவது ஒரு பேச பின்னால் எப்பமாவது பார்த்துக்கலாம். ஆத்மாவில். இரண்டாவது நம்முடைய சரீர உயிர்த்தெழுதல். ஆத்மா மீட்கப்பட்டது, ஆனால் இன்னும் சரீரம் நினைச்சப்படவில்லை, மீட்கப்படவில்லை. ஆத்மா உயிர் பெற்றது, ஆனால் இன்னும் சரீரம் நினைச்சவில்லை, உயிர் பெறவில்லை. சரீரம் இன்னும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான்,
சரீரம் இன்னும் என்ன செய்கிறது என்று சொன்னால் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது தான் தோஷம். என்ன அதே என்றால் சொல்லி ஆரம்பிச்சீங்க. படி. அதே என்றால் விடுதலையாக்கப்பட்டு சுயாதீனத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு அல்ல, கீழ்ப்படுத்தினவர்களே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆதலால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரத்தின் பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து நிச்சயிக்கிறோம், நாம் தவிக்கிறோம். சரீரத்தில் பாகிய புத்திர சுவிகாரம் சரீரத்தில் உயிர்த்தல் இன்னும் நிச்சயம் வரவில்லை. ஆவியிலே ஒரு உயிர் வீழ்ச்சி உண்டானது, உயிர்த்தல் உண்டானது. என்றைக்கு ஆண்டவர் நாம் விசுவாசித்த ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு உயிர் வீழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் சரீர உயிர்த்தெழுதல் எப்பொழுது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அன்றைக்கு இந்த சரீரம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு மறுரூபமாக்கப்படும். இன்றைக்கு மனதிலே மறுரூபம், சரீரத்தில் மறுரூபம் அல்ல. ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி பவுல் சொல்லும் பொழுது 12வது அதிகாரம் ரோமர் 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 2வது வசனத்தில் சொல்லுகிறார், சோதர் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள், மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனால இன்றைக்கு நம்முடைய மனதிலே நம்முடைய ஆவியிலே ஆத்துமத்திலே ஒரு உள்வீழ்ச்சி நமக்கு காணப்படும், புதிதாகிக் கொண்டே காணப்படுவோம். ஒரு நாள் வரும் அன்றைக்கு நம்முடைய சரீரம் என்ன செய்யும், உயிர் வீழ்ச்சி அடையும். நம்முடைய சரீரம் உயிர்த்தது. அது எப்பொழுது சொன்னால் கால சத்தம் கேட்கும். கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்ட இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அந்த நாள் அந்த நாளிலே அது நம்முடைய சரீரம் உயிர்த்தது. அது வரைக்கும் நம்முடைய சரீரம் என்ன செய்யறதுனா தவிக்குது. மீட்படைய வேண்டும் என்று நம்முடைய சரீரம் துடிக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த துடிப்பு இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த துடிப்பு இருக்கு? இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமத்தில் ஒரு உயிர் மீட்சி அடைவோமானால் கண்டிப்பாக அந்த மனுஷன் எதை விரும்புவான்? சரீர உயிர் மீட்சி அவன் விரும்புவான். அந்த மனுஷன் தான் பவுலோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும், சோதரம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு என்னது உண்டு, அதிக ஆசை உண்டு. அந்த மனுஷன் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. காரணம் அவனுடைய சரீர உயிர் மீட்சிக்காக நிச்சயமா துடிச்சுட்டு இருப்பான். அப்படி இல்லாதவன் ஐயோ நான் செத்து போயிடக்கூடாது, சாவு வரக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் நினைக்கணும் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்வான், அவன் விரும்புவான். காரணம் அவனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாங்க, அவனுடைய ஆத்ம உயிர் மீட்சி என்ன செய்யல, அவனிடத்தை நடைபெறல. என்னைக்கோ ஒரு நாள் ஆத்மா உயிர் மீட்சி அடைஞ்சிச்சு, ஆனால் அன்னையோடு போயிடுச்சு. சொல்றான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யவில்லை, அவனுடைய ஆத்மாவில் ஒரு உயிர் மீட்சி என்ன செய்யவில்லை, இல்லை என்று சொல்லி அவன் அப்படி இருக்கிறபடினால சரீர உயிர் மீட்சியை விரும்ப மாட்டான், தேவனோடு கூட இருப்பதை பற்றி விரும்ப மாட்டான். சரீரம் உயிர் மீட்சி அடைகிற அன்றைக்கு நாம் யாரோடு இருப்போம்? இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கப்பட்டு நாம் யாரோடு இருப்போம்? தேவனோடு கூட இந்த ஜீவன் நாம் இருப்போம். சோதனம் அப்படிதான் வேதம் நமக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது. சோதனம் ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம். அவரவன் தன் வரிசையிலே நிச்சயப்படுவான், உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனாக அவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்து. அவரவன் தன் வரிசையிலே நிச்சயவான். அநேக வரிசைகள் உண்டு, அநேக, எல்லாரும் ஒரே வரிசையில் இல்லை, அநேக வரிசை. எப்படி? அதனால்தான் ஆண்டவர் பின்னாலே சொல்கிறார், சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே. மகிமைகளை நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விடுபட்டதாக இருக்கிறது, விசேஷித்தவளாக இருக்கிறது. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலும் அப்படி இருக்கும். அநேக வரிசை. ஒரு வருஷம் சூரியனை போல இருக்கும், ஒரு வருஷம் சந்திரனை போல இருக்கும், ஒரு வருஷம் நட்சத்திரங்களை போல நிச்சயம் இருக்கும். எப்படி?
யார் சூரியனை போல, யார் சந்திரனை போல, யார் நட்சத்திரத்தை போல? கிறிஸ்துவுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள், பாடுபட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக அதிகமாக இணைச்சினவர்கள், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று துடித்தது, அதை இணைச்சினவர்கள், நிறைவேற்றினவர்கள். சோதரம் பவித்திரத்தில் இணைச்சுவார்கள் என்று சொன்னால் சூரியனை போல இணைச்சுவார்கள், பிரகாசிப்பார்கள். சோதரம். அதனால்தான் சோதர பிரேஷன தேவதூதன் தானியேலை பார்த்து சொல்கிறார், 12வது அதிகாரம், தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். சோதரம். அதனால் நீரோ என்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு. சொல்றா, நாட்களின் முடிவிலே, நாட்களில் நீ இளைப்பாறிக் கொண்டிரு. சோதரம். நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றான். சுதந்திர வீதி உன்னுடைய பிரயாசத்துக்குரிய பலனை பெற்றுக் கொள்ள முடிகிறது. எழுந்திருப்பாய் வா. அது வரைக்கும் நீ என்ன செய்? போய் இளைப்பாறு. வெளிப்படுத்துற புத்தகம் 6வது அதிகாரத்துல ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து கேட்டுட்டே இருக்கு, கூப்பிட்டுட்டே இருக்கு. ஆண்டவரை, இதுவரைக்கும் எங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள், என்ன செய்கிறீர்கள்? எங்களுக்கு விரோதமாக இவ்வளோ துன்பத்தை துன்பப்படுத்தினாங்களே, அவர்களை பழி வாங்காம, அவளுக்கு நியாய திருப்பி செய்யாம எப்படி யார் இது இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கூப்பிடுறாங்க. வசனத்தை படிக்க எத்தனை வசனம்? 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தேவரின் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் சமாதானப்படுங்கப்பா, கொஞ்சம் வெள்ளைக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் சமாதானமா இருங்க, நீ கொஞ்சம் இளைப்பாறிட்டு. சோத்திரம். கண்டிப்பா என்னது உண்டு? தீர்ப்பு உண்டு. சோத்திரம். தீர்ப்பு நிச்சயம் உண்டு. அதனாலதான் பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது இந்த தெசலோனிக்கர் நிலைமை நினைக்கிறேன். தெசலோனிக்கர் நிருபத்துல சோதனம், தெசலோனிக்கர் நிருபம், நான் வருகிறேன். சோதனம் 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் சோதனம் 4-5 வசனத்தை படிப்போம். 5-6. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்த பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பார்த்திருந்து எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. எப்படி என்றால், உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட நிலைப்பாடுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. தேவனுக்கு நீதியானது என்ன சொன்னால், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு இளைப்பாறுதலையும் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் பிரதிபலனாக கொடுக்கிறவன் நம்முடைய ஆண்டு. அருமையான சகோதரனை சகோதரியே, கண்டிப்பாக நம்முடைய சரீரம் ஒரு நாளில் உயிர் தொடும். அன்றைக்கு நம்முடைய பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் அவர் தருவார். அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நினைச்சுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் நினைச்சார்கள், மரித்தார்கள். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நினைச்சுகிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் ஆத்மாவிலிருந்து உயிர் வீழ்ச்சி மாத்திரமல்ல, உயிர் தழுதல் மாத்திரமல்ல, சரீரத்திலும் இருந்தது உயிர் தழுதல். 1ஆம் ஆதாம் அவனுடைய பாவத்தின் மூலமாக மனுக்குலம் என்ன செய்தது என்று சொன்னால், பாவத்தில் விழுந்து மரித்த ஒரு நிலைமையில காணப்பட்டது. எந்த விதத்திலும் அந்த 1ஆம் ஆதாமால் அவனை தூக்கிவிட முடியவே இல்லை. அவனுடைய பின் சந்ததியாலும் அதை நிச்சயம் முடியவில்லை. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து, பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் தரிசனமான இயேசு கிறிஸ்து சோதரன் 1ஆம் ஆதாமுடைய பாவத்துக்குள்ளாய் மரித்து கிடந்த அத்தனை ஜனங்களையும் ஆவிக்குரிய நிலைமையிலும் அவருடைய ஆத்மாவிலும் ஒரு உரிமையை தந்து அவர்களை இணைச்சுகிறார் என்று சொன்ன சரீர பிரகாரமாகவும் அவர்கள் ஒரு உரிமையை கொடுக்கிறார். சோதரம். அல்லேலூயா.
அதற்கு பிற்பாடு அந்த உயிர் மீட்சி அடைந்ததுக்கு பிற்பாடு நாம் இனி ஒரு நாள் நினைச்சுவதில் மறிப்பதில்லை, நாம் யாரை போல இருப்போம் என்று சொன்னால் அந்த உயிர் மீட்சி என்று சொல்லப்படும் பொழுது ஸ்தோத்திரம், நாம் தேவ தூதர்களை போல நினைச்சுவோம், நாம் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம், ஆனால் கிறிஸ்து வரும் பொழுது இந்த அழிவுக்குரிய சரீரம் என்ன செய்யும் என்று சொன்னால் உயிர் மீட்சி அடையும், மறுரூபமாக்கப்படும். அதன் பிற்பாடு இந்த சரீரம் அந்த உயிர் மீட்சி அடைந்த சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் ஒருவரும் அழிவு சந்திப்பது கிடையவே கிடையாது. ஆகவே தான் வசனம் சொல்லுது, நித்திய காலமாக நாம் எப்பொழுதும் யாரோடு கூட இருப்போம், கிறிஸ்துவோடு கூட நிச்சயமாக இருப்போம். ஆனால் உயிர் தழுதல் என்று சொல்லப்படுவது பரிசுத்தவான்களுக்கும் உண்டு, பாவிகளுக்கும் உண்டு. பாவிகள், பரிசுத்தவான்கள் தங்கள் பலனை அடைந்து பரலோகத்தில் தேவனோடு இருப்பார்கள். ஆனால் பாவிகள் உயிர் தெழுந்து அவர்களுடைய பாவத்திற்குரிய கிரிகளுக்குரிய பலனை அடைந்து நரகத்திலே நித்திய காலமாய் நிச்சயவார்கள், வேதனையை நிச்சயவார்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ரெண்டு பேருக்கும் எனது உயிர் தெழுதல் உண்டு. ஆனால் பரிசுத்தவான்களுடைய உயிர் தெழுதல் முன்னாலே நடக்கும், பாவிகளுடைய உயிர் தெழுதல் பின்னாலே நிச்சயம் நடக்கும். அருமையான சகோதரனை சகோதரி, கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் நிச்சயம் நாம் உயிரோடு கூட நிச்சயம் எழுப்போம். இப்பொழுது ஆத்மாவில ஒரு உயிர் மீட்சியை கத்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு வரும் பொழுது நம்முடைய சரீரம் உயிர் தெழும். ஒருவேளை அவர் வருகைக்கு முன்பாக நாம் அருகே வரைக்கும் நாம் உயிரோடு கூட இருந்தால், அப்படி இல்லாமல் வருகைக்கு முன்னால் நாம் மரித்து போனால், உயிரோடு இருந்தாலும் நம்முடைய சரீரம் உயிர் மீட்சி அடையும். மரித்து நம்முடைய சரீரம் மண்ணோடு மண்ணாக போனாலும் நம்முடைய சரீரம் என்ன செய்யும், உயிரோடு கூட எழுப்பும். அந்த உயிர் தெழுதலுக்கு நாம் எப்பொழுது நிச்சயம் ஆயத்தமாக இருப்போம். இதை நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான், கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உயிர் தெழுதல். அவருக்கு வெளியே எதுவும் கிடையவே கிடையாது. இந்த கால நேரத்தில் அதற்கு அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தை நாம் நிச்சயம் வாழுவோம். அந்த நம்பிக்கையினாலே இந்த உலகத்திலே கர்த்தருக்கு சாட்சிகளாக நாம் மனுஷன் காணப்படுவோம். அந்த நம்பிக்கையினால் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தில் முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நினைச்சுவோம், நாம் வாஞ்சிப்போம். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைச்சுவோம், நாம் வாஞ்சிப்போம். உலகம் ஒருபோதும் நாம் ஏமாற்றி விட வேண்டாம். உலகத்தோட இன்பங்கள், உலகத்தோட ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள் ஒருபோதும் நம்ம நினைச்சு விட வேண்டாம், ஏமாற்றி விடவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியில ஒரு உயிர் மீட்சி அடைவோம். அது எதன் மூலமாக தேவனுடைய வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஒரு உயிர் மீட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இனி தாவீது சொல்கிறான், தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன், தயவு செய்து கிறிஸ்துவின் மூலமாய், கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உயிர் மீட்சி உண்டு. ஆத்மாவில் உயிர் மீட்சி, அதே போல சரீரத்தில் நமக்கு எனது ஒரு உயிர் மீட்சி. ஆத்மாவில உயிர் மீட்சியாக உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளிலே சரீரம் உயிர் தெழுந்து அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தின் பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாருக்கும் திரும்ப நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், பிரைஸ்லாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், மேவிபோசேத்தை பார்த்து பயப்படாதே, மேவிபோசேத்தே நீ பயப்படாதே. இவ்வளவு நாளும் நம்பிக்கையில்லாத ஒரு நிலைமையில சோதரன் தகப்பன் மரித்து போன பிற்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சோதரன் அது எனக்கு நன்றாக தெரியும், நீ பயப்படாதே. உன் தகப்பனாக யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அந்த நம்பிக்கை என்ன வந்து சொன்னாங்க, அந்த ஆத்மாவிலே ஒரு உயிர் தெழுதலை கட்டளையிட்டார், உயிர் மீட்சியை கட்டளை. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வருகை நாளில் இருக்கிறோம். ஆத்மாவில் உயிர் மீட்சியை அனுபவித்து ஒவ்வொரு நாளும் அந்த உயிர் மீட்சியில சந்தோஷப்பட்டு கழிவு கூர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது ஹல்லேலூயா சோதரனை கால சத்தத்தை கேட்கும் பொழுது அவருடைய சரீரம் உயிர் மீட்சி அடையும், மறுரூபமாக்கப்படும். சோதரம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த கால நேரத்தில் இன்னும் அவருடைய வருகை நாளிலே சோதரம் மறுரூபமாக்கப்படுகிற அந்த சரீரம் உயிர் தெழுதலுக்கு இன்னும் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த கால நேரத்தில் ஆண்டவருக்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா,
ஹalleluya சோதரம் ஹalleluya. இன்னும் இந்த கால நேரத்தில் கர்த்தருக்கு அர்ப்பணித்தோம் ஜெபிப்போம். ஹalleluya. அருமையான சகோதரனே சகோதரியே, ஹalleluya சோதரம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஹalleluya. அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய நாட்கள் எப்பொழுது இந்த உலகத்தில் முடிவடையும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஹalleluya. சரீர உயிர் மீட்ச அடைவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எக்கால சத்தம் எப்பொழுது கேட்கும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், நான் திருடனை போல, நான் சீக்கிரமா திருடனை போல வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சோதரம் ஹalleluya. அதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் காத்திருப்போம். சோதரம் சோதரம் சோதரம். இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படுவதற்காக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிற பாக்கியவான். ஹalleluya. அவருடைய ஆத்மாவை ஆத்மாவில் ஒருபோதை கடைப்படுத்தி விடாதே. பெற்றுக்கொண்டதான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதான அந்த ஆத்ம உயிர் வீழ்ச்சியில ஒருபோது எந்த விதமான சேதமும் வந்து விடவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக கர்த்தருக்கு முன்பதாக காணப்படுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அப்பொழுது இயேசு எப்பொழுது வந்தாலும் சரி, அதை கால சத்தம் எப்பொழுது கேட்டு ஹalleluya துதித்தாலும் ஹalleluya அதை கால சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய ஹalleluya செவிகள் விருத்தி செய்து உள்ளவர்களாய் காணப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்வோம். ஏற்காலம் துணிக்கை பருவமாக எழும்புவோமே மகிமையிலே. ஏற்காலம் துணிக்கை பருவமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த
Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார், அவர் தாமதம் பண்ணார், அவர் தாமதம் பண்ணுவதில்லை, அவர் தாமதம் பண்ணுவதில்லை. ஓ, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணுவதில்லை. நம்முடைய சரீரத்துள்ள ஏக்கமெல்லாம், நம்முடைய சரீரத்துள்ள ஏக்கமெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிற ஒரே நாள் அந்த நாள் தான். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, துதிக்கிறோம். எங்கள் அருமையான பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு தயவு உண்டாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஆண்டவரே, ஆதாமுகள் எல்லாரும் ஆண்டவர் மரித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரை எங்களோடு விட ஒரு நம்பிக்கை இந்த காலங்களை தந்திரதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆத்மாவிலே மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் இன்னும் மீட்பை அடையாமல் மிகுந்த பாரத்தில் வேதனைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், ஆண்டவரே பலவிதமான மன அழுத்தங்கள், சோர்வுகள், அல்லேலூயா, எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு எங்களுடைய சரீரத்தில் ஒரு உயிர் வீட்டை தருவதற்கு வரப்போகுது என்று சொல்ல ஒரு நம்பிக்கை இந்த காலங்களில் தந்திரதற்கான ஸ்தோத்திரம். அந்த நாளுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா காணப்பட கர்த்தர் இயேசு எங்களுக்கு இறக்க பாராட்டுவீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருகே நாள் வருகின்ற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவிலே ஒரு வீழ்ச்சியை பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஒரு வீழ்ச்சியை பெற்று வாழ கர்த்தருக்கு அனுக்கிரகம் பண்ணோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை கால சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே எப்போது நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று பரிசுத்தவான்கள் அழைக்கிறது போல நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஐயா, வாரும் ஐயா. நம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போதும் வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் 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 ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு பரிசுத்தத்தை தாரும் கட்டளையிடும். ஹல்லேலூயா. எப்போது நாங்கள் உமக்கு முன்பதாக ஒரு பரிசுத்த சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த கூட்டமாய் நாங்கள் எப்போது காணப்பட அனுக்கிரகம் பண்ணுவீராக பண்ணுவீராக. உங்களுடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து கூட பிள்ளைகளோடு இடைப்படும். பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. என்னென்ன தேவையோடு வந்தார்கள் அந்த தேவைகள் எல்லாம் கொடுத்து திருப்தியாக்கி அவர்களை இந்த இடத்திலிருந்து அனுப்புவீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவர் விடுதலை பெற்ற ஜனங்களால் இந்த இடத்திலிருந்து உண்மை மகிமைப்படுத்திக் கொண்டே செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியவர்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி செய்வதற்காக துதிக்கிறோம். துதி மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றும் இன்றுமுள்ள சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்தில் நல்லபடியாக வாழ்த்துகிறேன்.